உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உங்களுக்காக ஆசையாக ஒரு கப் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் ஆசையாக ஒரு வாய் குடிக்கிறீங்க. ஆனால் குடித்த அடுத்த செகண்ட் உங்கள் முகம் மாறுது. ஏன்னா அதில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு கலந்துருக்கு. இப்போது உங்கள் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, பரவாயில்ல அவங்க ஆசையாக செஞ்சு கொடுத்தது அப்படின்னு நினச்சி அதில் இன்னும் 4 ஸ்பூன் சர்க்கரை அள்ளி போட்டு இதை எப்படியாவது குடிச்சு முடிக்க ட்ரை பண்ணுறது. இல்லைன்னா டீயில் உப்பு கலந்தாச்சு, இனிமேல் இதை என்ன பண்ணாலும் குடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேறு வேலையை பார்க்குறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் முதல் வழியை தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கை நமக்கு தர்ற உப்பு கலந்த டீ எது தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். உப்பு கலந்த டீயில் நீங்கள் எத்தனை கிலோ சர்க்கரையை கொட்டினாலும் அதோட உப்புத்தன்மை போகாது. வேணும்னா உப்பும் சர்க்கரையும் கலந்த ஒரு கேவலமான டேஸ்ட் வேணால் கிடைக்குமே தவிர அது ஒருபோதும் நல்ல டீயாக மாறாது. நம்ம வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள், சில உறவுகள், சில சூழ்நிலைகள் இந்த உப்பு கலந்த டீ மாதிரி தான். அவங்க கிட்ட இருந்து நமக்கு தொடர்ந்து ஏமாற்றமும் அவமரியாதையும் துரோகமும் மட்டும்தான் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நாங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நம்மளோட அன்பு, பொறுமை, மெசேஜ், ஃபோன் கால், நல்மதிப்பு எல்லாத்தையும் சர்க்கரையாக அள்ளி அள்ளி கொட்டுவோம். நாம் சர்க்கரையை கொட்ட கொட்ட அவங்க இன்னும் கசப்பை தான் தருவாங்க. ஏன்னா அவங்களோட அடிப்படை குணமே உப்பு தான். அங்கே நீங்கள் எவ்வளோ அன்பை கொட்டினாலும் அது வீண். கடைசியில் உங்கள் கிட்டே இருக்கிற சர்க்கரையும் தீர்ந்து போகும், உங்கள் மன அமைதியும் காலியாகிடும். டீயில் உப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் அதை வச்சுட்டே இருக்கணும்? தூக்கி ஊற்ற வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை செய்ய ஏகப்பட்ட பயம் நம்மளை தடுக்கும். முதல் பயம் கடந்த காலம். ஆரம்பத்தில் அவங்க அவ்வளோ நல்லா இருந்தாங்களே, ஆரம்பத்தில் இந்த வேலை அவ்வளோ சூப்பராக இருந்ததில்ல அப்படின்னு பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டே காலத்தை கடத்துவோம். நேற்று நல்லா இருந்ததுக்காக இன்றைக்கி விஷமாக மாறின ஒன்றை நாம் குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. 2வது பயம், இனிமே வேறு டீ கிடைக்குமா? அதாவது இந்த மனிதரையோ இந்த சூழ்நிலையையோ விட்டுட்டோன்னா நமக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களோ, நம்ம தனிமையிலே செத்துருவோமோ அப்படிங்கிற பயம். இந்த பயம்தான் தப்பான இடத்துல நம்மளை அடிமையாக உட்கார வைக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் டீ தூளுக்கும் பஞ்சம் இல்லை, சர்க்கரைக்கும் பஞ்சம் இல்லை. இந்த ஒரு கப் டீயை கீழே ஊற்றினா தான் அடுத்த கப் ஃப்ரெஷ்ஷான இனிப்பான டீயை உங்கள் கையில் வாங்க முடியும். அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது? முதலாவது, தற்போதைய உண்மையை ஏற்றுக்கோங்க. அதாவது இப்போ இருக்க ரியாலிட்டி. அவங்க மாறப்போகிறது இல்லைங்கிறது உண்மையை முதல்ல மனசார ஒத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. உப்பு தான். அதை சர்க்கரையாக மாற்ற உங்களாலேயும் முடியாது, யாராலையும் முடியாது. 2வது, குற்ற உணர்ச்சியை விடுங்க. தப்பான ஒரு மனிதரையோ உங்களை மதிக்காத ஒரு இடத்தையோ விட்டு வெளியே வரும்போது நாம் தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்காதீங்க. உங்கள் சுய மரியாதையை காப்பாற்றிக்கிறது சுயநலம் கிடையாது, அது உங்களோட கடமை. உப்பு கலந்த டீயை தூக்கி ஊற்றுறது வேஸ்ட் கிடையாது, அது உங்கள் கப்போட சுத்தத்தை மெயின்டைன் பண்ண உதவும். உங்கள் மனசுங்கிற கப் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதிங்கிற நல்ல டீ அதில் நிரப்ப முடியும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யாராவது அவமரியாதையோ ஏமாற்றத்தையோ கொடுத்தா இந்த உப்பு கலந்த டீ கதை உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். சர்க்கரையை வேஸ்ட் பண்ணாதீங்க, கப்பை காலி பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி தப்பான இடத்துல சர்க்கரையை கொட்டி ஏமாந்துருக்கீங்களா? அப்படின்னா அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.